Taste the Daily. மார்கழி மாதம் பிறந்ததையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள மாட வீதிகளை சுற்றிலும் பஜனை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கலாம், பேசலாம். சுரேஷ்குமார், பொதுவாகவே மார்கழி மாதம் அப்படின்னாலே தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும், பஜனை நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடக்கும். அதே போல இந்த ஆண்டு மார்கழி மாதம் எப்படி தொடங்கி இருக்கு, விவரம் என்ன? ஆனந்தி, மார்கழி மாதம் என்றாலே இந்த அதிகாலை நேரத்தில் பஜனை பாடல்கள், கோஷங்கள் ஒலிக்கும். குறிப்பாக கோவில் உள்ள மாட வீதிகள், கோவிலை சுற்றிலும் இந்த பஜனை பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும். அதே போலதான் நாம் இருக்கக்கூடிய இந்த மயிலாப்பூர் பகுதியிலும் திருவம்பாவை, திருப்பாவை உள்ளிட்ட பாடல்களை பாடிக்கொண்டும், கீர்த்தனைகளை பாடிக்கொண்டும் ஏராளமான பொதுமக்கள் இந்த மார்கழி மாதத்தில் பஜனை கோஷங்களோடு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய மாட வீதிகளை சுற்றிலும் இவர்கள் குழு குழுவாக இணைந்து இந்த ஆன்மீகத்தை, பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான குழந்தைகள் இந்த மார்கழி மாத பஜனையில் தங்களுக்கு பிடித்தமான உருவங்கள், கடவுள் உருவங்களை வேடமணிந்தும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். வாத்தியங்கள் முழங்க இந்த பஜனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இங்கு காலை முதலே, அதாவது அதிகாலை முதலே தொடர்ந்து பல்வேறு குழுக்கள் தொடர்ந்து இணைந்து இங்கு பஜனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். சிறுவர்கள் முதல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த ஆன்மீக பஜனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனந்தி, இதே போன்று சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற பஜனைகள் அங்கங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனந்தி, மார்கழி மாதத்தையொட்டி சென்னை மயிலாப்பூர் அருகே உள்ள அந்த மாட வீதிகளில் ஏராளமான பக்தர்கள் அங்கு குழுமி இருக்கிறார்கள். ஏராளமான சிறுவர்கள், சிறுமிகளை பார்க்க முடிகிறது. பஜனை பாடிக்கொண்டு வருகிறார்கள். பல்வேறு வேடமிட்டும் அவர்கள் அணிந்து வந்து பஜனைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். களத்திலிருந்து தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கினார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். Taste the Daily.